அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பாமக மகளிர் அணி சார்பில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் அதனையும் மீறி தற்பொழுது பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தற்பொழுது பாமக மகளிர் அணி சார்பில் சௌமியா அன்புமணி தலைமையில் தற்பொழுது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் தடையையும் மீறி தற்பொழுது பாமக மகளிர் அணியினர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவினர் தற்பொழுது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறையான குற்றவாளி யார் என்பதை கைது செய்ய வேண்டும் என்று யார் அந்த சார் என்று கேள்விகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாமக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி, பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்தார்கள். அனுமதியை மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் தற்பொழுது சௌமியா அன்புமணி உட்பட பாமகவினர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டு தனியார் சமூக நலக்கூடத்தில் அழைத்து சென்று அங்கு வைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக சௌமியா அன்புமணி கூறும் பொழுது, இந்த அரசு என்பது பெண்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி தற்பொழுது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரலையாக தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக அதற்கு எதிராக பாமகவினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சௌமியா அன்புமணியை கைது செய்து தற்பொழுது போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பாமகவினர் ஒன்று திரண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி தற்பொழுது இந்த விவகாரத்திற்கு எதிராக தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தற்பொழுது சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அங்கு திரண்டுள்ள பாமகவினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக தற்பொழுது பாமகவினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் தற்பொழுது சௌமியா அன்புமணியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைகளில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி தற்பொழுது பாமகவினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பாமக மகளிர் அணியின் சார்பில் தற்பொழுது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சௌமியா அன்புமணியை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பாமக மகளிர் அணி சார்பில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் தடையையும் மீறி தற்பொழுது பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு எதிராக பாமகவினர் மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையையும் மீறி பாமகவினர் கைகளில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.